ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நான் மெஷர் பண்ணாமல் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. டீ போடுற டைமில் நம்ம ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 ஆனியன் போதுமானதாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதா இருந்தால் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆனியன் நல்லா உதிரியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. எடுத்தோன்னே அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் வரைக்கும் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுத்து பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்க்குறேன். நீங்கள் கையால் கூட சேர்க்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவு திக்காக இருக்கணும். அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இலகிடும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மாவு உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே நல்லா பொரிஞ்சு இருக்கிறோம், ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது. சூப்பராக இந்த அளவுக்கு வரும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. டீ ஒரு பக்கம் வச்சுட்டு இதை ஒரு பக்கம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அடுத்து என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாகி இருக்கும், அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சைடு ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் பரட்டி போட்டு மறு சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். போன வீடியோக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி எல்லா வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக செஞ்சு கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 1 கப் டீ கூட இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.